இந்த கோயிலுக்குள்ள போனதுமே நம்ம முதல்ல விநாயகர், வள்ளி, தெய்வானை சமேத முருகன், வீரபத்திரர், தட்சிணாமூர்த்தி இவங்க எல்லாத்தையுமே நம்ம தரிசிக்கலாம். இறைவன் மல்லிகார்ஜுனரும் அம்பிகை பிரம்மராம்பிகை தேவியும் தனித்தனி சன்னதிகளை தரிசனம் தர்றாங்க. கோயிலுக்கு வர்ற பக்தர்கள் எல்லாருமே அவங்க கொண்டு வர்ற அர்ச்சனை பொருட்களால அவங்களே தானே பூஜை செய்யலாம். அதுதான் இந்த கோயிலோட தனிச்சிறப்பும் கூட. அப்படி செய்யறப்ப நமக்குள்ள ஏற்படுற அந்த ஆனந்தம் இருக்கே, அத வார்த்தைகளால வர்ணிக்கவே முடியாதுங்க. பேரானந்தம் அடையலாம். இந்த கோயில்ல 18 சித்தர்களும் சிவபெருமான வணங்கின நிலையில பக்தர்களுக்கு அருள் புரியுறாங்க. இங்க சித்தர்கள் சூட்சும வடிவத்துல சிவபெருமான வழிபடுறதா கூறப்படுது. இந்த மல்லிகார்ஜுனரை வழிபட்டோம்னா சித்தர்களோட அருளும் கிடைக்கும் அப்படின்றாங்க. அதாவது மலையேறும் பக்தர்களுக்கு சித்தர்களை நாய் வடிவத்துல வழிகாட்டி அழைத்து செல்றதாகவும் சொல்லப்படுது. மலைப்பாதையில வழித்துணையா நாய்கள், அதாவது பைரவர்கள் வர்றாங்க. ஆமாங்க, நாங்க போறப்ப அவ்வளவு நாய் இருந்துச்சு. நம்ம போறப்ப குரங்கு